போலி பத்திரப்பதிவை ரத்து செய்ய முடியுமா? நிறைய பேர் பண்ணிட்டாங்க, அவங்க ஃபேக்கா பத்திரப்பதிவு பண்ணிட்டாங்க, ஃபேக்கா அவங்களா பட்டாவை போட்டுக்கிட்டாங்க, ஃபேக்கா அவங்களா பத்திரத்தை ரெடி பண்ணிக்கிட்டாங்க. இப்படி ஒவ்வொன்று சொல்லக்கூடிய சமயத்துல அந்த பத்திரப்பதிவை ரத்து செய்யணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? அப்ப அதற்குன்னு ஒரு சட்டம், அதாவது பத்திரப்பதிவு சட்டம், அதாவது நான் 1908 பிரிவு 83 படி பத்திர பதிவாளர் நம்ம அந்த விஷயத்தை ஏற்று அதுக்கு என்ன பொருத்தமான சட்டமோ அதை கொடுக்கக்கூடியதா இருக்கும். அப்ப நம்ம அந்த விஷயத்துக்கு பொறுத்தவரை பத்திரப்பதிவு சட்டம் பிரிவு 83(1) படி இந்த மனுவை நான் கொடுக்குறேன். இதுக்கு நீங்க என்ன பண்ணுவாங்க, என்னுடைய இடத்த அவங்க ஃபோர்ஜரியா இருக்காங்க, ஃபேக்கா டாக்குமெண்ட்டை போட்டு பத்திரப்பதிவு பண்ணி வச்சிருக்காங்க, அதை நீங்க எனக்கு பார்த்து என்னென்னு வழக்கு எடுத்து திருப்பி நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடிய சமயத்துல அதற்கு அந்த பத்திரப்பதிவாக சரியான ஒரு தீர்ப்பு உங்களுக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கும். அப்படி அவங்க மறுக்கக்கூடிய சமயத்துல இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா முகமது அஸ்பாக் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, மதுரை பெஞ்ச் மெட்ராஸ் ஹைகோர்ட், அதாவது என்னன்னா மதுரை இருக்கக்கூடிய மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய ஒரு ஜட்ஜ், அதாவது ஜட்ஜ் ஸ்ரீமதி, அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த வழக்கு சம்பந்தப்பட்டதுல பத்திரப்பதிவாளர் 8 வாரத்துக்குள்ள இதற்கு பொருத்தமான சட்டத்தை கொடுக்கணும் அப்படின்னு பத்திரப்பதிவாளரை இதை எடுத்து இது நடத்தி இதுக்கு இந்த இது இது பண்ண முடியணும் அப்படின்னு கொடுக்கக்கூடிய சமயத்துல அவங்க கொடுத்த இந்த ஆர்டர் பேசிஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே நான் கொடுத்துருக்கேன். மெயின் இதுக்கு சொல்லப்படுதுன்னா, ஒரு பத்திரத்தை ஃபேக்கா போட்டதை ரத்து செய்ய முடியும்னா முடியும். எந்த சட்டத்துக்கு கீழேன்னா பிரிவு 83 பத்திரப்பதிவு சட்டம் 1908.